வாழ்க்கை இப்படியே போயிடுமா சார் அப்படின்ற மாதிரி இந்த பச்சை கலர் பனியன் போட்ட அந்த பையன் வந்து யோசிச்சுக்கிட்டு கடைசியில என்னையும் பால் பாய் ஆக்கி விட்டுட்டீங்களே, ஒரு நாள் நானும் வந்து பிளேயரா மாறி காட்டுவேண்டா அப்படின்ற மாதிரி பல சமுத்திரகனி படத்தோட டைலாக் எல்லாம் மைண்ட்ல வந்து போகுது. இந்த பிளேயர் வந்து எல்லா டென்னிஸ் பால்ஸையும் வந்து வாங்கிக்கிட்டு எந்தெந்த பால்லாம் நல்லா இருக்கோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு சாட்டிஸ்பாக்சன் இல்லாத பால் எல்லாம் வந்து பின்னாடி வந்து தூக்கி போடுவாரு. நம்ம பச்சையும் அந்த பால்ஸ் எல்லாம் வந்து பொறுக்கிக்கிட்டு உன் கடமை உணர்ச்சிக்கு அளவே இல்லையாடா அப்படின்ற மாதிரி ஸ்பீடா ஓடி போய் அந்த காட்ஸ்லா சிம்பிள் போட்ட அந்த சோர்ல போய் அப்படியே போய் மோதிக்கிறான். இது கூட வந்து பரவாயில்லைங்க, இடிச்சதுக்கு அப்புறம் எந்த ஒரு ரியாக்ஷன் கொடுக்காம அப்படியே வந்து திரும்பி நிக்கிறான். அதுவும் அந்த பிளேயர் வந்து திரும்பி பார்த்ததுக்கு அப்புறம் பாச்சா பாரு பால் வட்டியும் முகத்தை பாரு அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன்லாம் கொடுக்குறான். எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டியூப்லைட் மைண்ட்ஸ்ல நான் உங்கள் டாம் விஜய். இங்க நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஓவரா ஆட்ட போட்டு அதுக்கப்புறம் பட்டு பயங்கரமா வந்து தோத்து வெட்டி முண்டம் வீணா போன தண்டம் அப்படின்ற அளவுக்கு வந்து இருக்கிற சில வீடியோஸ் தான் இன்னைக்கு நம்ம வச்சு வந்து கொத்து கொத்தா வந்து ஒவ்வொருத்தையும் வந்து வச்சு பார்க்க போறோம். அண்ட் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளோட செகண்ட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா அதையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப தேவைப்படுது guys. இப்படி புரியாத மாதிரி பேசுறத நிறுத்திட்டு ஸ்ட்ரைட்டா வந்து கண்டென்ட்குள்ள வந்து போயிடலாம். ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டுருங்க. அப்பதான் நீங்க பார்த்த மாதிரி இந்த வீடியோ வந்து பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். இது வந்து ஒரு பாக்ஸிங் மேட்ச்ல நடந்த ஒரு சிறப்பான தரமான சம்பவம். ஜேசன் சாலமன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மாவீரன், பல படைகள் வந்து இவரை பார்த்தாலே நடுங்கிற அளவுக்கு வந்து இருக்கிற ஒரு அசகார சூரன், பாகுபலிக்கு டஃப் கொடுக்கும் ஒரு பரம்பரை வீரன், அண்டர்டேக்கர் இவரோட பேரை கேட்டா அட்டாக் ஆகி கீழே விழுற லெவலுக்கு இருக்கிற ஒரு மகா சூரன் அப்படின்னு நான் சொல்லல. அங்க வரானுங்க பாருங்க ஒரு 10 பேர். அந்த 10 பேர் தான் வந்து ஓவர் பில்டப் பண்ணிட்டு இருக்கானுங்க. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற வா அசுரவா அப்படின்ற மாதிரி அந்த ஊர் அழகில இருந்து கேள்வி வரைக்கும் வந்து ஜேசன் சாலமன் வந்து கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்காங்க. நம்ம ஜேசன் சாலமன் வந்துட்டாரு. கொலாடியில குடத்தை எடுத்துட்டு போய் குடிநீர் பிடிக்கிற குட்டி பையன் மாதிரி வந்து ஜட்டி போட்டுட்டு இருக்காப்ல. எல்லாரையும் வந்து கட்டி பிடிச்சி இந்த மேட்சை வந்து ஈஸியா வின் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள சொல்லுங்க சித்தப்பா அப்படின்ற மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காரு. அங்க இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாம் வந்து ஏ சாலமன் செல்லம் பேபி டார்லிங் அப்படின்ற மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நான் எத்தனையோ பேரை வின் பண்ண வேண்டாம், இவன் என்ன பச்சா ஆளாலப்பட்ட அணக்கொண்டாவே அடிச்சு துரத்த வேண்டாம் அப்படின்ற மாதிரி குரலி விதெல்லாம் வந்து காட்டிட்டு இருக்காரு. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. போடு சிங்கம் ஒன்று புறப்பட்டது அதற்கு அப்படின்ற மாதிரி வந்து கண்டம் கிட்டையும் போயிட்டு இதெல்லாம் எதுக்குடா மேட்ச், நான் வின் பண்ணிடுவேன்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காரு. அங்க இருக்கிற கேர்ள்ஸ் முதல்ல வந்து செல்ஃபி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவரும் போய் கிஸ்லாம் வந்து கொடுத்துட்டு வராரு. டேய் சொன்னா கேளுங்கடா, எதுக்குடா அந்த மேட்ச்ல நான் இவனால ஈஸியா வின் பண்ணிடுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போனன்ட் கிட்டே போயிட்டு தம்பி அப்படி ஓடி போய் வாயை உடைச்சிரும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இந்த பக்கம் போய் பிராக் லெஸ்னர் கூட ஒரு மேட்ச் போடுற அடுத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பக்கம் நான் வின் பண்ணவேன்டா அப்படின்ற மாதிரி கையை காட்டி பேசிட்டு அடுத்து எனக்கு ஒருத்தன் பார்த்தாதடி அடுத்து ஜான்சனா அர்னால்டெல்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி அங்க ஒருத்தன் கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காரு. நீ உணர்ச்சி வச்சத அடக்கு, சென்டிமெண்ட கட்டுப்படுத்து, அப்பதான் உனக்கு நல்லது. பார்க்காத என்ன பார்க்காத பார்வையால என்ன பார்க்காத அப்படின்ற மாதிரி 7ஆம் அறிவு படத்துல ஒரு டாங்குலி மாதிரி வந்து கண்ணாலே வந்து நோக்க உருவம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஜேசன் சாலமனுக்கு ஒரு ஜோரா ஒரு கையை வந்து தட்டிடுங்க. ஓங்கி அடிச்ச 1.5 டன் வெயிட் அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் வந்து பாத்துட்டு இருக்காரு. ஆனா ஆப்போசிட் இருக்கிற வந்து எதுவுமே வந்து கண்டுக்காம மேட்ச் வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. வாடி வா இன்னைக்கு நான் அடிக்கிற அடியில நீ பறந்து போக போற அப்படின்ற மாதிரி நம்ம ஜேசன் சாலமன் வராரு, அடிக்கிறாரு. அவர் வந்து பொறுமையா வந்து ஸ்டார்ட் பண்றாரு, அடிச்சிட்டாரு, கீழே வந்துட்டாரு. அடி பயங்கரமா வந்து பல்லுக்கே வந்து குடுக்குறாரு. அடப்பாவி நாக்கே ஆயிட்டாப்ல நம்ம ஜேசன் சாலமன். யோ சாலமன் கபாலமிங்கிற மாதிரி அடிச்சிட்டான். இதுக்கையா ஃபர்ஸ்ட் வரும்போது வந்து அவ்வளவு பில்டப் பண்ணிருந்தேன், நான் தான் ஜெயிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பாடு போட்டு ஆப்போனன்ட் கிட்டே போய் சொன்னியா. பொண்ணுங்களை வந்து செல்ஃபி எடுக்கலாம் வந்தாங்கய்யா, என்னையா இப்படி பண்ணிட்ட. அதுக்கு தான் ஓவரா ஆட்டம் போட்டு ஓவர் பில்டப் பண்ணா வாய் ஒரு பக்கமா வந்து ஒதுங்கிக்குமா. அந்த மாதிரி நம்ம சாலமனுக்கு வந்து ஒதுங்கிக்குச்சு. யோ சாலமன் வாயில பொல பொல ரத்தம் வருதுயா. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன மன்னர். இது வந்து ஒரு ஃபுட்பால் மேட்ச். ஆப்போனன்ட் டீம் வந்து கோலை வந்து போடுறானுங்க. கோலை போடுறதுக்கு அப்புறம் நீங்க எல்லாம் வின் பண்ணவே மாட்டீங்கடா அப்படின்ற மாதிரி ஸ்லெட்ஜிங் பண்றாங்க. நீங்க எல்லாம் கால வந்து தோத்துக்கிட்டே தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தைலாம் வந்து பேசுறாங்க போல. அதுக்கப்புறம் இந்த டீம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க கோலை போடுறானுங்க. கோலை போட்டதுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க.
அவனுங்க என்ன பண்ணாங்களோ அதையே வந்து திருப்பி இவனுங்களும் வந்து பண்ணி அப்படியே வந்து வெறிப்பேத்துறானுங்க, ஸ்லட்ஜின் பண்றானுங்க. Går in till matchen med klokhet. அதுக்கு தான் வந்து ஓவரா வந்து ஆட்டம் போடக்கூடாது வந்து சொல்றது. திருப்பி கொடுத்தா தாங்க மாட்டேன். இது வந்து ஒரு பேஸ்கெட் பால் மேட்ச். எல்லாரும் வந்து பால் எடுத்துட்டு போய் அந்த கூடையில வந்து அப்படியே வந்து போட்டுட்டே இருக்காங்க. ஒரு சிலர் வந்து போடாம இருக்காங்க, ஒரு சிலர் வந்து அப்படி போடுற மாதிரி வந்து போட்டு ட்ரை பண்றாங்க. எல்லாரும் வந்து அவங்களோட சிக்னேச்சர் ஸ்டெப் போடுற மாதிரி வந்து எல்லாரும் வந்து பாலை வந்து விதவிதமா வந்து எடுத்து வந்து போட்டுட்டே வந்து இருக்காங்க. ஒருத்தர் பறந்து வந்து போட்டுட்டு இருக்கான். எல்லாரும் வந்து வித்தியாசமா வந்து போடும்போது ஒருத்தர் மட்டும் என்ன பண்றான் அப்படின்னா பாலை வந்து போடும்போது அந்த கூடைக்குள்ள இவனும் போய் உள்ள விழுந்து அந்த பாலோட சேர்த்து கீழே விழுந்துட்டான். How is it possible? யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? யாரு சாமி இவன்? இந்த உலகத்திலே வந்து இந்த மாதிரி வந்து பேஸ்கெட் பாலை வந்து எவனும் அந்த கூடைக்குள்ள வந்து போட்டுருக்க மாட்டானுங்க. அதுல இவனும் போய் அந்த கூடைக்குள்ளே போய் விழுந்துட்டான். முன்ன ஒருத்தனை பாத்தீங்களா? அவனுக்கு அண்ணன் ஒருத்தன் இருந்தா அது இவனா தான் இருப்பான். அவனாச்சும் அந்த கூடைக்குள்ள போய் விழுந்தான். இவன் என்ன பண்றான்னு பாருங்களேன். பாலை வந்து போறதுக்கு தயாராகிறான், பாலை வந்து போடுறான், பாலோட சேர்த்து இவனும் வந்து டிராவல் பண்ணி போயிடுறான். யாரா இவனுங்க? எங்கிருந்துடா வந்துக்கிறாங்க இவனு? ஆக மொத்தத்துல நீங்க பால் எங்க போகுதோ அங்கேயும் நீங்களும் போயிடுவீங்களா? அப்ப கிரிக்கெட் விளையாடுனா என்னடா பண்ணுவீங்க? பாலோட சேர்த்து பறந்து வெளியே போயிடுவீங்களா? அண்ட் இந்த கேமோட பேர் என்ன அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சா கீழே வந்து கவுண்ட் பண்ணுங்க. இது வந்து ஒரு ஃபுட்பால் மேட்ச். அந்த பாலை வந்து அடிக்கிறதுக்காக ஒரு பிளேயர் வந்து போறாரு. அந்த பால் அடிக்காம கம்பல போய் இவரு போய் அடிச்சுக்கிட்டாரு. பல இடத்துல வந்து பட்டுக்குமோன்னு தெரியல. ரீப்ளே பார்த்தா தான் வந்து தெரியும். ரீப்ளே போடுங்கப்பா. ரீப்ளேல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாலை வந்து அடிக்க போறாரு. படாத இடத்துல வந்து போய் பயங்கரமா வந்து பட்டுருது. ஐயோ போச்சே ஆத்தா அப்படின்னு போல பாவம் அந்த மனச தன்னோட புள்ளை குட்டிங்களை வந்து ஃபுட்பால் பிளேயர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருப்பாரு. இப்ப அவருக்கு புள்ளையே பிறகாத மாதிரி வந்து பண்ணிட்டீங்களடா. இது வந்து 2014 நடந்த RRக்கும் SRHக்கும் நடந்த ஒரு IPL மேட்ச்ல நடந்த ஒரு சம்பவம் தான் இது. பார்ட்னர் வந்து பாலை வந்து போறாரு. அமித் மிஸ்ரா வந்து அடிக்காம மிஸ் பண்ணிடுறாரு. ரன் அவுட் பண்ணலாம்னு பாக்குறாரு, பண்ண முடியல. பார்ட்னர் வந்து பாலை போறாரு, அடிக்க முடியல. அவுட் ஆயிட்டாரா? எப்படி ரெண்டு பேரும் பாலை மிஸ் பண்ணாங்களே, எப்படி அவுட் ஆனாங்க? ரீப்ளே போட்டா தெரியும். ரீப்ளேல வந்து பார்க்கலாம். சஞ்சு சாம்சன் வந்து பார்ட்னர் வந்து பாலை வந்து போடுறாரு. அமித் மிஸ்ரா வந்து பாலை வந்து மிஸ் பண்றாங்க. அடுத்து சஞ்சு சாம்சன் வந்து பாலை வந்து போறாரு. அது வந்து ஸ்டெம்பை மிஸ் பண்ணிட்டு அந்த பக்கம் வந்து போயிடுது. அப்ப எப்படி பார்ட்னர் வந்து திருப்பி வந்து பாலை போறாரு, அடிக்க முடியல, அவுட் ஆகல. இவர் வந்து அசால்ட்டா வந்து நடந்து வந்துட்டு இருக்காரு. அந்த நேரத்துல பாலை வந்து போட்டு அவுட் பண்ணிடுறாங்க. அமித் மிஸ்ரா பாய் ஏமிரா இது? தெலுங்கா? இந்தியா? இந்தியில என்னன்னு தெரியலையே. அசால்ட்டா இருந்தா இப்படிதான். இதுவும் வந்து ஒரு ஃபுட்பால் மேட்ச் தான். பால் வந்து கோல் போறதுக்காக போறாரு. ஆனா அது கம்பத்துல அடிச்சு அந்த பக்கம் எங்கேயோ போயிடுது. கோல் கீப்பர் வந்து வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா பால் வந்து இன்னும் வெளியே போகல. கோலுக்கு வந்து அந்த பால் வந்து போயிடுச்சு. கேப்டனா கண்டிப்பா எல்லாத்துலயும் வந்து ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஓவரா ஆட்டம் போட்டா இப்படிதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து இது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். எப்பவுமே வந்து ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஓவரா வந்து ஆட்டம் போடாதீங்க. அதுக்கப்புறம் தோத்துட்டீங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமா சேர்ந்து உங்களை போட்டுருவாங்க. அதனால ஓவர் கான்பிடென்ட் உடம்புக்கு நல்லது இல்ல அப்படின்றத சொல்லிட்டு அப்படியே வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா வந்து லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோல இன்னொரு நல்ல வீடியோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். நன்றி, வணக்கம், பாய். வரட்டுமா? வரட்டா?